வந்து தமிழ் தேசியம் தான் தீர்வுன்னு சொல்ல வாயே வராது அவங்களுக்கு. தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க வந்து என்னன்னா உடைக்கிறாங்க, உடைச்சு இந்திய தேசியத்துக்கு போய் அடிமையாக்குவாங்க. நம்ம வந்து சட்டம் ஒடுக்குதும்பாங்க, அப்புறம் அந்த சட்டத்தை உருவாக்கியது அம்பேத்கர்பாங்க, அப்புறம் அம்பேத்கரோட சட்டத்தால தான் நம்ம விடுதலை அடைவோம்பாங்க. இது மாதிரி அவங்களோட பேச்சுல ஒரு லைன்ல 4 முரண்கள் வரும். என்னப்பா மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி இந்த தலித்திய அரசியல்ங்கிறது தமிழ் தேசிய ஒரு தேசிய இனத்தை, இது தலித்திய அரசியல் தமிழ் தேசிய இனத்தை மட்டும் உடைக்கிறது இல்லை, அது தெலுங்கு தேசிய இனத்தையும் உடைக்குது, கன்னட தேசிய இனத்தையும் உடைக்குது. தேசிய இனங்கள் எல்லாம் உடைச்சு அதை வந்து அவங்கள ஒரு செக்டாக மாற்றி இந்திய தேசியத்திற்கு அடிமையாக்குது. வேற ஒன்றுமே கிடையாது. அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க வகுப்பு, இந்த ஆதிக்க வகுப்பு இது வந்து பிராமணிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த செக்டர், இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்திய தேசியத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ 2 தூணு இந்தியா தூக்கி நிப்பாட்டம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தேசிய இன மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தேசிய இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு அழிஞ்சு காணாமல் போகும். அவங்களோட மொழி, அவங்களோட உரிமை, அவங்களோட இன உணர்வு எல்லாத்தையும் இழந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இது ஒரு அஜெண்டா, அல்டிமேட் அஜெண்டா. இது நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அதை தான் தடுக்குது தமிழ் தேசியம். நீ தலித்துன்னு சொல்லாதேன்னு நம்ம அடிக்கிறோம். நீ பறையர்கள் என்று சொல்லுங்க, பறையர்கள் தமிழர்கள், பறையர்கள் சமமானவர்கள், பறையர்கள் வந்து மேலையும் இல்லை கீழையும் கிடையாது, நாம் எல்லாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது இது டைரக்டாகவே திருமாவளவனை பாதிக்குது. பறையர்கள் இவங்க எல்லாமே தமிழர்களுடைய ஆதி தமிழர்கள், நாம் எல்லாமே ஒன்னாக தான் இருந்தோம். ஏன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பறையர்கள்ங்கிற ஒரு திணைவழி இனத்திலிருந்து தான் பிரிந்து வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நாகர்னு பேர் இருந்துச்சு. இதெல்லாம் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிக்கும் பொழுது இது அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது. இவங்க என்ன பிளான் பண்ணாங்க, தலித்தியம்னு ஒரு உடைக்கிறது, அவங்களுக்கு மத ரீதியாக புத்த மதம்னு சொல்றது. ஸோ புத்த மதம்னு சொல்லிட்டு தலித்தியம்னு சொல்லி உடைச்சிட்டு என்ன ஆயிரும், மதவாதமாகவே அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. கரெக்டா? இல்லை, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் பாமக செய்யறது எல்லாமே சரின்னு சொல்லல, பட் பாமக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிக்குண்டான அரசியல் பண்ணி அந்த கன்சாலிடேட் பண்றாங்கல்ல. அட்லீஸ்ட் ஏன் வந்து திருமாவளவன் ஒரு பறையர்கள் வாக்க வந்து அவர் கன்சாலிடேட் பண்ண மாட்டாரு? இல்ல அவர் பண்றாரு, அதே பறையர்னே சொல்லி பண்ண மாட்டாரு. அதுதாங்க அவங்களோட அஜெண்டா வேற. அவங்களோட அஜெண்டாங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலித்தியத்தோட அல்டிமேட் அஜெண்டா வந்து இந்திய தேசியத்தோட போய் சேர்க்கிறது. ஸோ இந்திய தேசியத்துக்குள்ளே போய் சேர்க்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, இந்த தேசிய இனத்தை உடைக்கணும். அப்போ இந்த தேசிய இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மரபு கூறுகளை அழிக்கணும். அதனால தான் மரபு ரீதியாக பறையர்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொடர்பையும் திருமாவளவன் அங்கீகரிக்க மாட்டார். புரியுதா? பறையர்களுக்கு தமிழர் வரலாறுல எங்கெங்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அந்த தொடர்புகள் எதையுமே திருமாவளவன் வாயிலிருந்து நீங்கள் கேட்ட முடியாது. உதாரணத்துக்கு கோயிலுக்குள்ள அவங்க திருப்பி போற, அதை கருவறைக்குள்ள போய் பேசணும், அப்ப பண்ணணும், காந்தாரி அம்மனுக்கு கோயில் நிறுவனம், இதெல்லாம் திருமாவளவன் செய்ய மாட்டார், பேச மாட்டார்.